தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ நிஃப்டி வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நாம் சொன்ன லெவல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் வாங்க நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட்டு நான் நேற்று இந்த லெவல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இது வந்து அப் சைடில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப் சைடில் ஓப்பன் அபவ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே அப் சைடில் ரீடெஸ்ட் பண்ணுவான் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு வந்து இந்த 710க்கு மேலே நீங்கள் பை பண்ணலாம். 733லேருந்து 740 ஒரு ரிவர்சல் ஜோனு. அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் 756 760 சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நம்ம சொன்ன லெவல் வந்து 760ல் ரிஜெக்ஷன் மார்க்கெட் ரிவர்ஸாக இருக்கான்றதை பாருங்கள். இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன். ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்டு லெவல்ஸ் நம்ம தரது. இது பாருங்க, நான் சொன்ன லெவல்லேருந்து யாராவது கால் சைட் பை என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் எந்த அளவுக்கு டவுன்ஃபால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்டம் க்ரியேட் பண்ணியிருக்கான் பாருங்கள். பாருங்க கைஸ், நான் சொன்ன லெவல் எல்லாமே இங்கே ரிஜெக்ஷன் ஜோனு. ஃபஸ்ட்டே வந்து அவன் இதை பிரேக் பண்ணி மேலே ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே இருந்திருக்கான். ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் வந்து அலர்ட் ஆகிருக்கணும். அலர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து நம்ம பிஇபி லெவல் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் கால் ஆப்ஷன் வந்து 24,600 கால் ஆப்ஷன் 157லேருந்து 168 ரூபா ப்ரீமியம் ஹோல்ட் ஆகலை அப்படின்னா அவன் வந்து மார்க்கெட்டை வந்து ரிவர்சலில் கொண்டு போயிடுவான். அப்போ நீங்கள் வந்து 24,700 புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. இதில் வந்து நான் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். ஸோ நிறைய நண்பர்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. ஓகே கைஸ், ஸோ இங்கே பாருங்கள், நான் க்ளீனாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் 24,700 கால் பிரேக்ஸ் பிஇபி அப்சைடு. அதாவது இனிஷியலாக மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து மேலே தர மாதிரி மேலே போயிருப்பான். அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எஸ்எல்ல வந்து பிரேக் பண்ணிட்டா அப்படின்றத நோட் பண்ணுங்க அப்படின்றத 10/2க்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறமேட்டு 24,600 157லேருந்து இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவான் கால் ஆப்ஷனில். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் போயிடுவோம் அப்படின்றத இங்கே பாருங்கள், நான் க்ளீனாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்ஃபர்மேஷன் ஃபார் பிகினர்ஸ்னு போட்டிருப்பேன். சரிங்களா? ஓகே கைஸ், அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன் 24 எஸ்எல் ஹண்ட் ஏரியாவில் இருக்கான். அவன் ஹோல்ட் ஆகிட்டான் அப்படின்னா ரீச் அப் டு பிஇபி லெவல், அதாவது 24லேருந்து 60 போவான்றதை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே இருக்க லெவலை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். இது பாருங்க கைஸ். ஸோ அதுக்கு மேலே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஒன்ஸ் யார் எஸ்எல்லேருந்து மேலே போகிறானோ பிரேக் இவன் பாயிண்ட் போவான். பிரேக் இவன் பாயிண்ட் ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் வந்து அவன் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவான். சரிங்களா? அட் த சேம் டைம் வந்து இதோட ஆப்போசிட் சைடில் கால் சைடில் என்ன ஆயிருக்கான் அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் கைஸ். ஓகே கைஸ், ஸோ யாராவது என்னோட லெவல்ஸ் படி அந்த மெசேஜை நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம லாஸ்ட் சப்போர்ட் லெவல் 12 இந்த லெவல் எல்லாமே வந்து நம்ம நேற்றே வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தோம் கைஸ். இது எதுவுமே புதுசான லெவல்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள் 24,700 உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவல் 12 அப்படின்றத இங்கே க்ரீன் கலரில் தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் சப்போர்ட். இந்த லாஸ்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கான் அப்படின்றத பாருங்கள். இதான் நம்ம சேனலோட பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு நாளைக்கு வந்து ஒரு லெவலை சொல்லிட்டு இது வந்து சும்மா ஒரு லக்குலேயோ ஃப்ளூக்லேயோ நம்ம சொல்கிறது கிடையாது. இது வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம வந்து இந்த லெவல்ஸை தந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட லெவல்ஸை வந்து பேஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுது, நல்லா ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து கண்டிப்பாக வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடிய சப்போர்ட்ஸ், அந்த மெசேஜ், அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த புதிய ட்ரேடிங் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து உண்டாகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எல்லாமே வந்து எங்கே பாருங்கள் 24,700 PE ஆல்ரெடி பிலோ SL மீன்ஸ் வீக்னஸ். ரிமெம்பர் தட் ஆல்சோ. அதாவது
சொல்லிட்டு எஸ்எல் ஏரியால ஹோல்டு பண்ணா மேலே போவான் புட் ஆப்ஷனு. அப்படி இல்லை இந்த பிலோ எஸ்எல்க்கு கீழே போயிட்டு போனா நீங்க வந்து வெரி டைட் எஸ்எல் போடுங்க அப்படின்றதே நான் சொல்லியிருப்பேன். 24ல் நீங்க பை பண்ணிட்டு 24க்கு கீழே டைட்டா எஸ்எல் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதுதான் வந்து இதே மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன். பட் நான் எஸ்எல் போடல அந்த நேரத்தில். ஹீரோ டு ஜீரோ மாதிரி நான் பை பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்க கைஸ், கரெக்டாக இந்த இடத்துல இந்த ப்ளூ ஏரோ நோட் பண்ணுங்க. 1 மணிக்கு நான் வந்து பை பண்ணிட்டேன். எவ்வளோக்கு? 13 ரூபாய்க்கு. ஆனால் எனக்கு தெரியாமையே பை மிஸ்டேக் நான் இந்த மாதிரி இந்த ப்ளூ லைனில் வந்து இப்படி பை பண்ணேன்னு வைங்களேன். இந்த குவான்டிட்டி இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 450 அப்படின்றது இங்கே போட்டிருக்கேன். இங்கே வந்து 13 இருக்கும்போது நான் கிளிக் பண்ணிட்டேன். திரும்பவும் கிளஸ்டர் வந்து செல்ல போயிருக்கு. நான் அதை நோட் பண்ணாமல் எப்படி கிளிக் பண்ணேன்னு தெரியல. எனக்கு அந்த ப்ராஃபிட் வந்து இப்போ வந்து வராமல் போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன் வேறு ஸ்ட்ரைக் எடுத்து. பட் நான் அந்த மட்டும் இந்த கிளிக் பை பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆர்டரில் சோல்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இந்த 160 ருபீஸ் இல்லை 180 ருபீஸ் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுக்கு மேலேயே கிடச்சிருக்கும். ஏன்னா 13 ரூபாயில் நான் வாங்கிட்டேன். ஸோ 13 ரூபாயிலேருந்து இந்த ஃபுல் அமௌண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ட்ரெயில் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு லைவ்லேயே நான் போட்டு வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த 170 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு கைஸ். நல்ல ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ப்ராஃபிட்டை என்னால் எடுக்க முடியல. அதை கூட நான் இப்போ வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஐ மிஸ் மை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். So I missed my profits. So by mistake it sold market order 450 quantity immediately. So நான் வாங்கினது 13 ரூபா 84 பைசால. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பை மிஸ்டேக் இந்த 120 நான் வந்து டச் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியல டச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சிஸ்டம் மூடி வச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். ப்ளீஸ் ஓகே கைஸ். எனிவே ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். ஸோ நம்ம ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி தான் நம்ம எந்த ப்ரைஸஸ் செலக்ட் பண்ணோம். சம்டைம்ஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு இருப்பான். பை மிஸ்டேக் நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை பை பண்ணிவிடுவோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி ஏன் இவன் வந்து புட் ஆப்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து இதானா அப்படின்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷனில் என்ன இருக்கான் பாருங்கள். ஒரு மணிக்கு கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணிட்டான். அவன் பிரேக் பண்ணதுனால அவன் வீக் ஆகிட்டான். இவன் வீக் ஆகி திரும்ப எங்கே வந்திருக்கான்? பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் அவன் எங்கே வரணும்? ஒன்று எஸ்எல் கிட்ட வரணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்தால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வரணும். யார் ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரானோ அவன் ரொம்ப அதிகமாக வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். அதை பிரேக் பண்ணி அவன் எஸ்எல் ஏரியாவுக்கு வந்துட்டானா அதை விட வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். அதுக்கு கீழே போகும்போது ஒரே ஒரு சப்போர்ட் 12 ரூபா, அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால அவன் 0 ஆகிட்டான். ஸோ இதனால தான் கைஸ் நான் வந்து உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஸ்பாட்லேருந்து 100+, 100- அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கனாலே மார்க்கெட்டு மூமெண்டம் வந்து அப் சைடாக டவுன் சைடான்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இப்போ பாருங்கள், நான் ட்ரேட் எடுத்தது இப்போ பாருங்கள் 2400, 2600, 800 வரையும் போனான். ஆனால் நான் எஸ்எல் என்ன பண்ணிட்டேன்னா 33 ரூபாவில் வச்சுட்டேன். 33 ரூபா. ஆக்சுவலாக இந்த 32 தான் வந்து க்ரீனு, இதில் தான் நான் வச்சுருக்கணும். பட் நான் என்னென்னா ஃபாஸ்ட் மூமெண்டம் கேப்சர் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டேன், 33ல் வச்சுட்டேன். ஸோ ட்ரெயிலிங் எஸ்எல் ஃபாஸ்ட்டாக நானும் வச்சதுனால ஃபாஸ்ட்டாக அவன் கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும்போது எனக்கு வந்து எஸ்எல் வந்து ட்ரெயிலிங் எஸ்எல்ல ஹண்ட் பண்ணான். அதனால் எனக்கு ஒரு 1500 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தான். சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ் எனக்கு மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் எப்படி கீழே டவுன் சைடில் பிஹேவ் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிவர்சல் இந்த இடத்துல வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம நிஃப்டி சார்ட்டில் 24,756 ரிஜெக்ஷன் எடுக்கும்போதே அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் அக்யூரேட்டாக என்னாலே எடுக்க முடியாது. ஓகே கைஸ், ஸோ ரிஜெக்ஷன் ஆவான்னு தெரியும். பட் இருந்தாலும் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் நமக்கு வந்து இன்னொரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 710 நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த லெவலை சாலிடாக பிரேக் பண்ணி கீழே வரானா ரீடெஸ்ட் பண்ணான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் போகிறது சேஃப். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக யாராவது ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸில் தான் போவீங்க. ஓகே கைஸ், அதனால் வந்து நம்ம தரக்கூடிய லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு இல்லை.
பட் எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் போக போக கற்றுப்பீங்க. அது அனுபவம் தான் உங்களுக்கு சொல்லித்தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இந்த ரிஜெக்ஷன் ஜோன் எல்லாமே பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நான் இங்கே மென்ஷன் பண்ண லெவல் என்னது, புட் ஆப்ஷன் 24,589 பிலோ சஸ்டைன் ஒன்லின்னு பண்ண சொல்லியிருப்பேன். பாருங்கள், அதே மாதிரி 589ல் கரெக்டாக பிரேக் பண்ணி கீழே நமக்கு 66 பாயிண்ட் கிடச்சிருக்கான். மேலே எத்தனை பாயிண்ட்டு? 45 பாயிண்ட். மொத்தத்தில் 100 பாயிண்ட் கைஸ். சாதாரணமாக நான் நேற்றே உங்களுக்கு வீடியோவில் சொன்ன லெவல்ஸு, இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு தந்துட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கால் சைடில் ஒரு 45 பாயிண்ட்டு, புட் சைடில் ஒரு 66 பாயிண்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட 109 பாயிண்ட் ஈஸியாக உங்களுக்கு, 110 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ். ஸோ இதுதான் கைஸ். அதே மாதிரி பாருங்கள், நான் பேங்க் நிஃப்டியில் லைவில் உங்களுக்கு காலையில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணால் அப்படின்னா டவுன் சைடில் இது ஒரு லெவலு 53,902 அந்த லெவலுக்குள்ளே வருவான். அதுக்கும் கீழே வந்தானா 53,873 இந்த எல்லோ பாக்ஸ் போட்டேன். சரிங்களா? இந்த எல்லோ பாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ பாக்ஸ் போட்டேன். ஸோ அதாவது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் போட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக வந்து இதை போட்டேன். தேர்டோ ஃபோர்த்தோ இதை சொன்னேன். ஸோ ஆல் டார்கெட் ஹிட் டவுன் சைட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் சொன்ன லெவல் இது வரைக்கும் தான் 53,700 தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே மார்க்கெட் போயிருக்கான் பாருங்க. எது வரைக்கும் போயிருக்கான்? 53,578 வரையும் போயிருக்காங்க கைஸ். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் 379 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் கிடச்சிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், சென்செக்ஸ்லேயும் இதே மாதிரி இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோஸ் 2 வீடியோஸும் போய் பாருங்கள். அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். அதாவது இந்த ரெக்கார்ட் பண்ண அந்த டேட்டாஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து மறைக்குது. அதனால் திரும்பவும் வந்து செகண்ட் டைம் வந்து நான் வந்து அந்த வீடியோவை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் கிளியர் பிக்சராக. ஸோ பார்க்காதவங்க இதை போய் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். 2 செப்டம்பர் 2025 நிஃப்டி இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் டெமோ வீடியோ நான் போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள் கைஸ். டெமோ வீடியோ ஃபார் பிகினர்ஸ் லைவ் ப்ராஃபிட் ப்ரூஃப்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை போய் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சென்செக்ஸ் லெவலில் நான் வந்து காலையிலேயே நான் சொல்லிட்டேன். இந்த லெவல் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அடிச்சிருக்கான். பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் கைஸ். அதே மாதிரி எங்கே ரிவர்சல் ஆகிறான்னு பாருங்கள். நம்ம குறித்து வச்சுருக்க அதே லெவல் தான் 80,035 அப்படின்றது ஒரு லெவல். கரெக்டாக அதை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு ஒரு விக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள், 80,035 அந்த லெவல்லேருந்து இது எவ்வளோ மேலே போயிருக்கான். கீழே விழுந்தது ஒரு 320 பாயிண்ட்டு. இப்போ அவன் மேலே போனது பாருங்கள் கரெக்டாக அங்கேருந்து. ஏன்னா யார் வந்து இங்கேருந்து எல்லாமே என்ன ஆயிருக்காங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க லாஸ்ட்டில். சரிங்களா? ஸோ யார் இங்கே மேலேருந்து ஹோல்டு பண்ணாங்களோ இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணால் தான் இந்த க்ரீன் கேண்டில். அதர்வைஸ் இந்த புட் செல்லர்ஸ் பயந்து பேனிக் ஆகியிருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும், மார்க்கெட்டு இன்னும் கீழே இந்த லெவல் வரையும் வந்திருப்பாங்க. அதாவது இன்னொரு 200 பாயிண்ட் வந்து கீழே வந்து 300 பாயிண்ட் வந்து கீழே வந்துருக்கும். சரிங்களா? ஸோ நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் பேனிக் ஆகணும். ஒன் சைடில் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கீழே வந்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னா, கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அப்போ வந்து புட் செல்லர் வந்து பயப்படணும். அவன் பயந்து அவனும் செல்லர் என்ன அவனும் புட் செல்லரு மார்க்கெட் மேலே போவான் செல் பண்ணி அடிச்சிருப்பான். அவன் என்ன பண்ணும், பயந்து பையராக மாறணும். செல்லர் வந்து பையராக மாறும்போது தான் ஒன் சைடு ரேலி வந்து ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட் மூமெண்டமாக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இம்பேக்ட் இன்னும் இதை விட அதிபயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இதுவே நல்ல மூமெண்டம் நமக்கு. ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்ல ப்ராஃபிட் இங்கே எடுத்துட்டோம். திரும்ப இந்த மாதிரி ரிவர்சல் வரும்போது அந்த ப்ராஃபிட்டையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இது ஒரு 256 பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தத்தில் ஒரு 500 பாயிண்ட் ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்கும் கைஸ். அதே மாதிரி காலையில் வீடியோவில் நான் சொல்லும்போது அப் சைடில் வந்து உங்களுக்கு லெவல் வந்து எவ்வளோ தூரம் போவோன்றதையும் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம லெவலில் வந்து 80,755. இந்த கோடு எல்லாமே இன்னைக்கு வரைஞ்சது இல்லை கைஸ், இது எல்லாமே பிஃபோராகவே வரைஞ்சது.
பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு அக்யூரேட்டா அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ஷன் தராம. ஸோ இதுதான் கைஸ், ஃபிபனாச்சியும் ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி நான் தரக்கூடிய அந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலே, அதைப்படி ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். பட் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ரிஸ்க் இருக்குது. நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்குது, நான் சொல்ல வரல. இது வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை நான் உங்களுக்கு கேதர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்காக ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே கைஸ், ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி, ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பசங்க வந்து பாசிவ் இன்கம்மாக ஏதாவது வேணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, ஸோ நம்ம பிள்ளைகளுக்காக இன்னொரு ஒரு சோர்ஸ் இல்லை, ஏதாவது இடம் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம ட்ரேடிங்கில் வந்து டெய்லி ஒரு 1000 ரூபாய் 2000, அதாவது வரும்போது எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வந்தால் போதும்ப்பா, 500 ரூபாய் வந்தால் போதும்ப்பா, நான் கண்டிப்பாக கண்ட்ரோலாக வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டோம். அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். நமக்கு என்ன ஆகும், பேராசை வந்துடும். ஒரு நாள் லாபம் எடுத்தால் அடுத்த நாளும் திரும்ப அதே மாதிரி லாபம் எடுக்கணுன்ற எண்ணம் வந்துடும். நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம், என்னாகும், நமக்கு தெரியாமல் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நஷ்டம் ஆகிடுவோம். சரிங்களா கைஸ்? ஓகே கைஸ், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் A to Z அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாளைக்கான லெவல்ஸ் இன்னும் எடுக்கல கைஸ், மணி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் ஏஞ்சி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மணி 11 மணி ஆகிடுச்சு. ஓகே கைஸ், அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, டிவிஎஸ் ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ டிவிஎஸ் பற்றி நான் வந்து அவருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், டெலகிராமில் போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஸோ டே சார்ட் வச்சு நான் அவருக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். பாருங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதாவது 3000 வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணுவான் கண்டிப்பாக. அவன் இன்கேஸ் அப்சைடில் இந்த லெவலை வந்து 3432 வந்து ரீடெஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா அவன் கண்டிப்பாக கீழே வந்து 3000 ரூபாய்க்கு வந்துடுவான். அவனுக்கு முன்னாடி அவனுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் 3300 ரூபா, 3238 ரூபா, இந்த ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஒரு சப்போர்ட், சரிங்களா, 3254 இன்பிட்வீன் அது ஒரு சப்போர்ட் இருக்குது. அது இது எல்லாமே பிரேக் பண்ணிட்டேன், 238 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக 3000 ரூபா வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி இல்லை அவன் கீழே இந்த சப்போர்ட்டை 3300 பிரேக் பண்ண முடியலன்னா அவன் கண்டிப்பாக 3700 வரைக்கும் அப் சைடில் போவோம். ஓகே கைஸ், அந்த நண்பர் பேர் வந்து இருக்கு, நான் பார்த்து சொல்கிறேன். மிஸ்டர் சரண், டிவிஎஸ் அண்ட் ட்ரெண்ட் அப்படி கேட்டிருந்தாரு. நான் அது ரெண்டுமே அவருக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், ட்ரெண்ட் லிமிடெட், டாடா குரூப். ஸோ இது பாருங்கள், இதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணி சப்போர்ட் என்ன, அப்சைட் லெவல் என்ன அப்படின்னு டார்கெட் வந்து 4 டார்கெட் தந்திருக்கேன். அப் டு 5784 அப்சைட் டார்கெட்டு. டவுன் சைடில் வந்து சப்போர்ட் வந்து 5322, 5234. இதுதான் வந்து கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். அதை நல்லா பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே வந்து அடுத்ததாக உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். சரிங்களா? $5177 ஒரு சப்போர்ட் இருக்கும். அதை பிரேக் பண்ணால் அப்படின்னா கீழே வந்து 4972 தான் அடுத்த சப்போர்ட். ஓகே கைஸ், ஸோ அப் சைடில் இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே 5480, 450 வச்சுக்கோங்க, 450க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாலே அப் சைடில் உங்களுக்கு இந்த லெவல் வரையும் 5700 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5784. ஓகே கைஸ், ஐ ஹோப் இன்றைக்கான லெவல்ஸ் எல்லாமே பார்த்து லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி டெமோ வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஆர்டரை, எப்படி வந்து பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட் லெவலில் லிமிட் ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதே மாதிரி எப்படி உங்களோட ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணணும் அப்படின்றத ஒரு நண்பருக்காக நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த
டெமோ வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத அதுவும் நான் உங்களுக்கு டெமோவாக போட்டுட்டேன். ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோட லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் வீடியோ. see you tomorrow மார்னிங் வந்து உங்களுக்கு நான் அந்த லெவல்ஸை டெலகிராம்லையும் இல்லைனா வீடியோ லெவல் எடுக்க முடிஞ்சால் எடுத்து வீடியோ போடுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் பார்க்குற கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸை தெரிவிங்க. டெலகிராமில் வந்து நிறைய நண்பர்களை வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க. குட் ப்ரெடிக்ஷன் டுடே டவுன்ஃபால் நாட் எக்ஸ்பெக்டட் அதையும் வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த லெவல் வந்து 24,600 வந்து நாட் ரீச்சபிள். இந்த லெவல் போலனா கிளியராக வந்து அவன் கீழே போயிடுவான்றதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன் 24 வந்து எஸ்எல்என்ட் ஏரியா. அந்த இதில் ஹோல்ட் ஆகிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷன் அவன் பிஇபி வரைக்கும் போவான்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலில் அந்தந்த வீடியோ எது பார்க்குறீங்களோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே கைஸ், பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னு தெரியல. லைக் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ஏன்னா பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ நிறைய நண்பர்கள், அது யாராக வேணால் இருக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலை பார்த்து யாராவது ஒருத்தர் ப்ராஃபிட் அடைஞ்சாலும் அது மிகப்பெரிய வெற்றி நம்ம சேனலுக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ், அதாவது குட் ஆர் பேடு, என்னை பற்றி நீங்கள் வந்து நம்ம சேனலை பற்றி எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. சரிங்களா? ஸோ என்னோடய சைடில் எதாவது கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். என் சைடில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நான் வந்து இது ட்ரேடிங் வந்து ஒரு மிகப்பெரிய கடல். அதில் வந்து நான் வந்து சின்ன ஒரு கற்றுக்குட்டி தான். சரிங்களா? நானும் டே பை டே நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட பேசும், மார்க்கெட் வந்து பேசணும் நம்மக்கிட்ட. சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து நல்லா அதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்மக்கிட்ட பேசும். மார்க்கெட்டிங்க இப்போ இதுதான் பண்ண போகிறான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு புரிதலை நல்லாவே கொண்டு வரும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் பிஃபோராகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை இன்டைரக்டாகவும் சொல்லும், டைரக்டாகவும் சொல்லும். நாம தான் மார்க்கெட்டை உன்னிப்பாக கவனிக்கணும் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் காசு பணம் சம்பாதிங்க. சரிங்களா? ஸோ காசு பணம் எல்லாருக்கும் தேவை தான். அதனால் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு பணத்தை சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஸ்ஐபி போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் அதை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. கற்றுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்டராக மாறிடுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் நான் நிறைய காசு லட்சங்களை இழந்தவன். சரிங்களா? பல லட்சங்கள், சரிங்களா, லட்சங்கள்னே சொல்ல முடியாது, கோடி ரூபாய் இழந்திருக்கேன். சரிங்களா? அதை நான் மீட்டெடுக்க தான் போராடி நான் இப்போ ஜெயிச்சு வந்துட்டுருக்கேன். அதனால தான் திரும்ப திரும்ப நான் பிகினர்ஸ்க்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். உனக்கு என்னடா தலையெழுத்து, நீ ஏன் ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னா இதுதான் காரணம். சரிங்களா? என்ன மாதிரி வாழ்க்கையில் யாரும் பணத்தை இழந்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் யாராவது இழந்துட்டு யாராவது சர்வே பண்ண முடியுமா? என்னால் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது, பேக்கப் இருக்குது. ஸோ என்னோடய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து என்னோடய ஜாப் இருக்குது. சரிங்களா? அதனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போது நான் அதில் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த மாதிரி விஷயங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் கைஸ். ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஐ ஹோப் என்னோட சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை தயவு செஞ்சு யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் கைஸ். See you tomorrow. Good night.